சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மீனா மீனா தண்ணி இல்லையா? மீனா 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 அத்தை மீனா அத்தை ஐயோ அத்தை மீனா ஜோரம் அடிக்குதே அத்தை அத்தை மீனா ஐயோ மீனா என்னங்க மீனா ராம் ராம் இங்க வாடா. என்னங்க என்னங்க ஏங்குறீங்க? என்ன அத்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. என்னாச்சு? என்னன்னு தெரியலங்க. முதல்ல நீங்க வந்து பாருங்க. எந்திரிங்க வாங்க. கூப்பிட்டா? டேய் பாட்டிக்கு உடம்பு சரியில்லடா. ஐயோ வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. மீனா மீனா பாட்டி பாட்டி மீனா 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 சித்தி சித்தி என்னங்க உங்க சித்திக்கு உடம்பு சரியில்லைங்க. கொஞ்சம் சத்த போடாம பேசுங்க. நீ வாயை மூடு. இவங்க ஏன் பேரையோ உன் பேரையோ கூப்பிட்டு இருந்தா நான் அப்படிதான் கூப்பிட்டு இருப்பேன். இவங்க எனக்கு பிடிக்காதவங்க பேரெல்லாம் கூப்பிடுறாங்க. சரி விடுங்க. மீனா இவங்கள நல்லா பாத்துக்கிட்டதுனாலதான் இவங்களுக்கு அவ ஞாபகமாவே இருக்கு. ஏன் நாமெல்லாம் நல்லா பார்க்கலையா? என்ன குறை வச்சோமா இவங்களுக்கு? ஏங்க சண்டை போடுற நேரமாங்க இது. அத்தை உடம்பு குணமாகட்டும், அதுக்கு நாம மீனாவை வர வைக்கணும். மீனா வந்தா அத்தைக்கு உடம்பு குணமாயிடுங்க. ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த மீனா என்ன டாக்டரா? மீனா வந்து பார்த்தாதான் என் சித்தி குணமாவாங்களா? இங்க பாரு, இந்த மீனா புராணம் பேசுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. அது மட்டும் இல்ல, மீனாவை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாது. மீனா இனிமே இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க கூடாது. பாட்டி பாட்டி அம்மா பாட்டிக்கு மாத்திரை கொடுத்தியாமா? தெரியல ராம். வழக்கமா உங்க பாட்டி மாத்திரை போட்டிருப்பாங்கன்னு தான் நானும் கொஞ்சம் வேலையா அவங்கள கவனிக்காம விட்டுட்டேன். அம்மா நைட்டு மாத்திரை போடாமே தூங்கிருக்காங்கம்மா. சரி சரி குடு. பாட்டி பாட்டி கொஞ்சம் எந்திரிங்க பாட்டி. அத்தை எந்திரிங்க. எந்திரிங்க, மாத்திரை சாப்பிடுங்க. கொஞ்சம் மெதுவா பாத்து. பாத்து. அந்த தண்ணி எடு ராம். பாட்டி கூட மாத்திரை இந்தா. கொடுங்க. படுத்துக்கங்க. படுத்துக்கங்க. அம்மா மீனா வந்தா பாட்டி கொஞ்சம் உதவியா இருக்கும். ஏன் பாட்டிய மீனா மட்டும்தான் பாத்துக்குவாளா? வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்களே, ஏன் நீங்கள என்ன பண்றீங்க? பாத்துக்கங்க. ஏங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. மீனா வந்தா அத்தைக்கு கொஞ்சமாவது ஆறுதலா இருக்குங்க. என்ன ஆனாலும் சரி, அந்த மீனா மட்டும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. டே ராம், உன் பாட்டிக்கு முடியலனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாரு. நீ வேணா கூட போ. ஒரு டாக்டரால என் சித்தியை காப்பாற்ற முடியாதா என்ன? நீங்க 2 பேரும் கூட இருந்து பாத்துக்கங்க என்ன?
டீச்சரை வந்து பார்த்தாதான் உடம்பு சரியாகும். காதுல பூ சுத்துறாங்க. அம்மா என்னம்மா அப்பா இப்படி பேசிட்டு போறாரு? ஏண்டா உங்க அப்பா என்ன இப்ப மட்டுமா இப்படி பேசுறாரு? பல வருஷமா பேசுற பேச்செல்லாம் என்ன பேசுறோன்னு தெரியாம கோவத்தை மட்டுமே கொள்கையா வச்சுக்கிட்டு கொண்ட இடத்துல இப்படிதான் கொட்டிக்கிட்டே இருக்காரு. மீனா ஏ ராம், மீனா இப்போதைக்கு உன் பாட்டியை நம்ம காப்பாத்தணும். அதை மட்டும் நம்ம பேசுவோம். சரி, நீ போய் மீனா கூட்டிட்டு வா. மீனாவேம்மா? ஆமாண்டா, உன் பாட்டி மீனா மீனான்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவ வந்தா எல்லாம் சரியாயிடும் ராம். பாட்டிக்கு சரியாயிடுமா? மீனாவை கூட்டிட்டு வர்ற என்னையும் கூட்டிட்டு வர சொன்ன ஒன்னையும் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருமா. இப்ப நம்மள பத்தி நீ யோசிச்சேனா காலம் புறா பாட்டியை காப்பாத்த முடியாம போச்சேன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருப்போம். பரவாயில்லையா? சரிம்மா, நான் போய் கூட்டிட்டு வர்றேன். டேய் ராம், ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ போய் கூட்டிட்டு வந்தினா பிரச்சனை பெருசாயிடும். நீ மீனாக்கு ஒரு போனை போட்டு இங்க வர சொல்லு. ம், சரிம்மா. ம். மீனா மீனா அத்தை, இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்றான்? ஏன் கட் பண்றா? ஓ, எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றான்? ஏய் ஹலோ, எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ற? ஒரு தடவை கட் பண்ணா திரும்ப கூப்பிட கூடாதுங்கிற மேனஸ் கூட இல்லையா? மீனா மீனா ப்ளீஸ் மீனா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. என்ன வேணும் இப்போ உனக்கு? பாட்டிக்கு உடம்பு சரியில்லை மீனா. ஐயோ, என்னாச்சு ராம்? பாட்டிக்கு என்னாச்சு சொல்லு. உன் பேரே சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்தனா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீ உண்மையாதான் சொல்றியா? மீனா, உன்னை நான் கூப்பிடுறேன்னு நினைச்சிடாத. எங்க அம்மா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி, நான் நேர்ல வந்தா நீ என்ன வேண்டாம் விருப்ப பேசுவ. அதான் உன்கிட்ட சொல்லிட்டு வரலான்னு நான் கால் பண்ணேன். உனக்கு டவுட் இருந்தா நீயே வீட்டுக்கு வந்து அம்மாட்ட கேளு மீனா. அந்த வீட்டுக்கு நான் எப்படி ராம் வருது? இப்ப நம்ம ஈகோ பாக்குற நேரம் இல்ல. இது பாட்டியோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். பாட்டி, நீ ரெடியாரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? என்னது, நீ வந்து கூட்டிட்டு போறியா? நான் வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை மீனா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நானே வந்துடுறேன். நீ எப்படி தனியா வருவ, அதுவும் இந்த நேரத்துல? நீ ரெடியாரு, நானே வந்து கூட்டிட்டு போறேன். இல்ல ராம், வேண்டாம், நானே வந்துடுறேன். நீ எல்லாம் ஒண்ணும் வர தேவையில்ல. ஏய்